ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு வத்த குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? 2 வத்தல் பாக்கெட் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு இந்த ஒரு வத்தல் பாக்கெட்டை கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இப்படி வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். இது கூடவே இப்போ 3 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி அந்த தக்காளி பேஸ்ட்டை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி இப்படி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிறப்போ 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அதை இது கூட இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்க விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டம்ளரில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இந்த குழம்புல இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்வீட்னஸ் கொடுத்தா தான் நமக்கு புளிக்குழம்பு எப்போயுமே ஒரு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ நான் குழம்பு நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ஏற்கனவே வச்சுருந்த அந்த ஒரு வத்தல் பாக்கெட்டை கட் பண்ணி போட்டு நல்லா பொரிஞ்சது இந்த மாதிரி குழம்பு மேலே ஊற்றிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். மொத்தமே உங்களுக்கு குக்கிங் டைம் 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.